ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஹைட் ஆன்லைன் தான் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம மால் மேப் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். மால் ப்ளே பண்ணி வந்து ரொம்ப நாள் ஆனதுனால மால் வச்சுட்டேன். ஐயோ மாட்டினேன். நாங்கள் 2 பேர் மேலே இப்போ தான் மேட்ச் ஆரம்பிச்சது. எப்படி அதுக்குள்ள 2 பேர் மேலே வந்தாங்கன்னு தெரியலையா? அடா பாவீங்களா, சுற்றி அடிக்கிறாங்க. நம்ம டீம் ஆள் பாத்ரூம்லேருந்து ஓடி வராரு. எங்கே போனாலும் இந்த அண்டர் தான் வந்து இருக்காங்களே. ஐயோ இருங்க, ஆடா மாதிரி ஓடுருவான் திரும்பவும். அவ்வளோதான். இந்த பொம்மை ரூம்குள்ளே போய் வாங்கிச்சா தான் இப்போதைக்கு கொஞ்சம் சேஃபு. ஏன்னா எக்கச்சக்க பொம்மை இருக்குது, எதுவும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். குமாம்பட்டி பார்க்குறாரு. டியோ போச்சு. ஆடா பாவி, நல்லா மாட்டினேன். அதிசயமாக கும்பலாக வந்து தேடாமல் தனித்தனியாக தேடுறாங்க. ஒவ்வொருத்தரையும் ஆடாக மாற்ற முடியல. ஹெல்மெட்டாக மாதிரியே வாங்கியாச்சு. ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. சூப்பர், பாட்டு வரப்போதா. இப்போ தான் கஷ்டப்பட்டு அங்கங்கே அடி வாங்கின்னு ஓடி வந்து உக்காந்து போய் பாட்டு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? சரி ஓகே, பாட்டு ஆனால் வந்துன்னு இருக்கு. யாரும் பார்த்தீங்கன்னா பார்க்கல அதிசயமாக. அதுதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐயோ கூமாம்பட்டி இவர்களே மாட்டேனே. பார்த்துட்டாரா இல்லையான்னு தெரில. அவர் முன்னாடி தான் இருந்தார். எப்போ அடி பார்க்கணும். தலைவர் கூமாம்பட்டி ஐலாண்டுக்கே அமுச்சு விட்றோம் பாருங்க. நெக்ஸ்ட் ஆட்டம் நம்ம டீமை ஆட மாற்றிட்டாருங்க. தலைவர் பாருங்க அப்படியே பறகுறாரு. பாத்ரூம்லேருந்து தான் எங்கேருந்து தான் வராங்கன்னே தெரியலையா. இதோட 2வது தடவை பார்க்குறேன். ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பாட்டு வர ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம இப்போ ஆடா மாதிரி வரதுக்கு ரெடியாக இருக்கணும். கரெக்டாக இங்கே தாவி குச்சி விளாண்டுக்கிறாரு இவர் வர. எல்லா டீம்லையுமே எல்லாருமே கரெக்டாக உயிரோட தான் இருக்காங்க. தலைவர் கூமாம்பட்டி தாவி விளாண்டுக்கிறாரு. ஆடா மாற்றியாச்சு. ஓகே, எமோஜி போடுவான். நான் சும்மாவே போடுவேன், பாட்டில் வந்தால் சொல்லவே தேவையில்ல. ஐயோ வெளில தான் இருக்கார். யாருங்க அது திரும்பவும் பாத்ரூமா மாதிரி வர்றது? சந்தீவ். எதுக்கு தான் பாத்ரூமா ஃபஸ்ட்டு மாறாங்கன்னு தெரியல. இந்த டாய்லெட்டை எதுக்கு மாறுறாங்கன்னு தெரில. அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆட்டா பாவி மாட்டினேன். ஓ நான் மாட்டலையா? சரி ஏதோ ஒன்று. இந்த ரூமில் வந்து வாங்கிக்கினேன். இந்த பாத்ரூமில் திரும்பவும் மாட்டிக்கினேன். ஆடா பாவி முடிச்சு விட்டாங்க. நம்ம தலைவர் மட்டும் பார்த்தீங்கன்னா இனிமேல் மாட்டை காணும்னு நினைக்கிறேன். சந்தீவ் இன்னுமே வந்து கில்லு வரல. இல்லை ஆட்டை காமிச்சு தப்பிச்சிட்டாரா? என் கூட சேர்ந்து நான் மாட்டினாரு. என்ன கருமோ. பாட்டு வந்துட்ட பிறகு நம்ம நேராக பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஓடிடலாம். எல்லாம் ஒவ்வொரு இடத்துல நின்று தேர்ந்துக்கிறாங்க. எமோஜி போடலாமா? பாட்டு வரத்துக்கு இன்னும் 8 செகண்டு. ஓகே, வெயிட் பண்ணியே போடலாம். முந்திரி ஓட்ட மாதிரி இந்த எமோஜி ஒன்று போட்டுடுறேன். சரி போட்டு அப்படியே ஒரு பாத்ரூம் போயிடுவோம். அவ்வளோதான். இன்னும் 30 செகண்ட்ஸ் தான். இவர் இன்னுமே மாட்டல. அடா பாவி, இப்போ என்னால் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கினார். பார்த்துட்டாங்களா இல்லையான்னு தெரில. அவரே ஓட்டாருங்க, நம்மளும் ஓட்டுருவோம். கிரனேடெலாம் பறக்க விட்டு அடிக்கிறாங்க. இன்னும் 20 செகண்ட் இருக்கு. வின் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். ஸ்டோரேஜ் பாக்ஸாக மாதிரியே வாங்கிச்சிடலாம். அவ்வளோதான். இந்தாங்க அதே. அடா பாவி, இவருங்க அப்போ முன்னாடி வந்தார். இன்னும் 10 செகண்ட் இருக்குது. கொஞ்ச நேரம் ஆட்ட காமிச்சிடணும், வின் பண்ணிடலாம். இன்னும் 5 செகண்டு. யாரும் பார்க்கல தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், போடு. அதிசயமாக அவுட் ஆகாமல் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியாச்சு. இந்த ஆட்டம் பாருங்கள், அச்சு ஓடுறான் எல்லாரையும். ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கினேன். இப்போலாம் அந்த கருப்பனை வைக்கிறதில்ல. இவர் பாருங்கள், அகிலேஷ் திரும்ப வந்துட்டார். தலையை சுற்றின்னு கிடக்கிறாரு தலைவர். ஸ்டார்டிங்கில் ஆடா மாதிரி ஓட்டாங்க. ஏன்டா அது திரும்பவும் ஆடா மாற்றல? எங்கேருந்து மாற்றுறானுங்க கூட தெரியல. அதுவும் கரெக்டாக நான் மட்டும் மாறுறேனே. நம்ம டீம் ஆளுங்களும் என் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆனால் நான் மட்டும் ஆடா மாறுறேன். ஆடா பாவீங்களா. ஓசிக்கில் தட்டலான்னு பார்த்தா முடியல. இப்போ வர ஷார்ட் ரேஞ்சில் தான் சண்டை போடணும். லாங் ரேஞ்சு கன்று கூட வைக்கல. ஷார்ட் கன் பற்றினா வச்சிட்டேன். இந்த இடம் ஒரு பெருசாகிறதுனால எல்லாம் தூரமாக தான் இருப்பாங்க. இந்த மாட்டினாரு பாருங்க யாரோ. அவ்வளோதான், போடு. என்னங்க கில் எனக்கு வர மாட்டேங்குது. எல்லாம் கிரனேட் போட்டு பறக்க விடுறதுனால கிரனேட் போகிறவங்களுக்கு கில் வந்துடுது. நானும் பாம் தான் போட்டு சாவடிக்கணும் போல். சும்மா இங்கே போட்டு பார்க்கலாம். அதுதானே, நான் போட்டால் மட்டும் யாரும் மாட்ட மாட்டாங்க. இந்த ஹைட் ஆன்லைனில் வந்து நேம் வைக்கிறதுல ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் எப்படி வைக்கிறதுன்னு கேட்குறீங்க. அதாவது ஸ்டைல் டிசைனில் பார்த்தீங்கன்னா எப்படி பேர் வைக்கிறதுன்னு கேட்டுக்கிறீங்க. அந்த மாதிரி ஸ்டைல் டிசைனில் எப்படி ஃபாண்ட் வைக்கிறதுனா, ஸோ நீங்கள் வெப்சைட்லேயும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோர்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ரெண்டுத்துலேயே எதனா ஒன்று போய்க்கோங்க. எனக்கு எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் வெப்சைட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா எதுவுமே டவுன்லோட் பண்ண தேவையில்லை. நேராக வெப்சைட்டுக்கு போய்ட்டு அந்த வெப்சைட்டில் நேம் போடுங்க. ஸோ வெப்சைட்டுன்ட்டு அது பேர் நடான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும். இதுமாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் டிசைன் டெக்ஸ்ட் அப்படின்னு எதனா போடுங்க. ஸோ டிசைனில் பார்த்திங்கன்னா நிறையா வரும். அதில் எதனா ஒரு வெப்சைட் உள்ள ஓப்பன் பண்ணிட்டு ஸோ உங்கள் பேர் போட்டிங்கன்னா டிசைனாக பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் ஹைட் ஆன்லைனில் வச்சா போதும். ஸோ டிசைனோடு வந்துடும். அப்படி நீங்கள் உங்களால் வெப்சைட்டு கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணாலே வரும். ஸோ ப்ளே ஸ்டோர்லேயுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. அது பேர் மட்டும் வச்சுட்டு ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம்.
ஓகே, நம்ம வந்து மேட்ச்சுக்குள்ளே வந்துடலாம். ஆப்போனண்ட்டில் இப்போதைக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா 3 பேர் தான். 3 பேரோட 2 பேர் தான். சொல்லி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆளுங்களாம் முடிச்சு விட்டுனேக்கிறாங்க. கரெக்டாக 1 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரை கண்டுபிடிச்சி முடிச்சு விடணும். கண்டிப்பாக நான் ரீஸ்பான் ஆகிடுவாங்க. நடுவில் ரீஸ்பான் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். இவர் பாருங்க தலையை எப்படி சுற்றுட்டாரு. நானும் சுற்றுட்டா அவ்வளோதான் போட்டு எனக்கு சுற்ற வர மாட்டேங்குது. சரி ஓகே, டக்குனு நம்ம போய் தேடலாம். ஃபஸ்ட்டு எனிமியை எய்ம் பண்ணி கரெக்டாக சொன்னோம். நான் மூமெண்ட் விடுறன்ற பேரில் தலையை சுற்றி சீனை போட்டுனுக்கிறேன். நான் நார்மலாக சுட்டாலே ஒரு புல்லட்டும் படாது. இதில் மூமெண்ட்லாம் கொத்து சுட்டேன்னா அவ்வளோதான். எனிமையே வந்து என்னை சுட்டு விடான்னு வந்து நிற்பான். இங்கே ஒருத்த மாட்டிக்கினான். எப்பா அடி, இப்போ தான் ஒரு கில்லு அடிக்கிறேன், அதுவும் ஓசி கில்லு. எவன்டா அது? அகிலேஷ் தலைவர் பார்த்தீங்களா, சுட்டு ஓடுறாரு. இன்னும் எத்தனை பேருன்னு தெரில, ஒருத்தர் தான் நினைக்கிறேன். 30 செகண்ட்ஸ் கீழே வரப்போகுது. அவ்வளோதான், யாருமே பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண ஆகலை. இதோ மாட்டினாரு பாருங்க, போடு முச்சுடு. என்ன வேகம் ஓடுறாரு. ஐயோ போச்சு, ஆடாமதிராங்க. இன்னும் 20 செகண்ட்ஸ் தான். ரீஸ்பான் நாங்கள் ரீஸ்பான் ஆகிட்டாரு. 30 செகண்ட் கீழே இருந்தால் ரீஸ் பண்ணி ஆக முடியாது. சூப்பர், வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஹேக்கர் தான் போல். என்ன பண்ணுறது, ஹேக்கரா இல்லை ஹேக்கர் வந்து இந்த பிளேயர் ரீஸ்பான் பண்ணி விட்டாங்களான்னு தெரில. ஏன்னா ஹேக்கரால் ரீஸ் பண்ண முடியும், ஹேக்கர் வந்து யாருனாலும் ரீஸ்பானும் பண்ண வைக்க முடியும். அது மாதிரி கூட இருக்கலாம். மொத்தத்தில் ஐரன் ஆன்லைன்னாலே பார்த்தீங்கன்னா ஹேக்கர் தான் நிறைய பேர் வராங்க. ஹேக்கர் இருந்தாலும் ஹேக்கை ஆஃப் பண்ணிட்டு விளையாடுங்க, ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னும் ஒருத்தர் தான், அவரை முடிச்சு விட்டோம்னா நம்ம வின்னு. அப்போயே மாட்டினார், முடிச்சு விட்டும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணல. தலைவர் பார்த்தீங்கன்னா ரீஸ் பண்ணிட்டார். இப்போ முடிச்சு விட்றதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த மூலையில் இருப்பாருன்னு யாருன்னு சொல்ல முடியாது. இவ்வளோ பெரிய இடத்துல கடைசி 30 செகண்ட்ஸில் எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பாக பெரிய பொருளாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா பாட்டு சவுண்டும் பார்த்தீங்கன்னா எதுவும் கேட்கல. மொத்தத்தில் நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா வின்னு. தலைவர் பார்த்தீங்கன்னா சீட்டிங் பண்ணிட்டார். அதனால் ஹண்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வின்னு. சரி, ஏதோ ஒன்று அவுட் ஆகணும். நான் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயரு. ஸோ ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.